வணக்கம். நான் உங்கள் சக்சஸ் கி செந்தில். பிரச்சனைகளை தீர்ப்பதில் முக்கியமாக கருதப்படுவது புரிந்து கொள்ளுதல் என்பதாகும். புரிந்து கொள்ளுதல் பிரச்சனைகளை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு பிரச்சனைகள் தோன்றிக்கொண்டேதான் இருக்கும். பிரச்சனைகள் தோன்றுவது அந்த சமயத்தில் சிரமமாக இருந்தாலும் பிரச்சனைகள் தோன்றுவது நல்லதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தடைகள், சோதனைகள், பிரச்சனைகள் இல்லாவிட்டால் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதே மகிழ்ச்சி என்று ஆகிவிடாது. கஷ்டங்களை எதிர்கொள்வதிலும் பிரச்சனைகள் தீர்ப்பதிலும் தான் மகிழ்ச்சியே இருக்கிறது. முன்பு சொன்னது போல் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். ஆதலால் அவற்றை அவ்வப்போது நீங்கள் தீர்த்து விடுவது அவசியம். இல்லாவிட்டால் அவை ஒன்று சேர்ந்து சுமையாகி உன்னை அழுத்தி கொன்றுவிடும். ஆம், தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை அவ்வப்போது தீர்க்காமல் விடுவதால் தான் பலர் மன அளவிலும் உடல் அளவிலும் சோர்வுற்று முறிந்து போகிறார்கள். நீண்ட காலத்தை போக்கி சரியான தீர்வை காண்பதை விட விரைந்து போதுமான தீர்வை காணும்போது புதிய பிரச்சனைகள் சேர்ந்து போவதை தடுக்க முடியும். உண்மையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்போக நீங்கள் நினைத்தால் அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகளை புரிந்து கொண்டு நீங்கள் தீர்க்க முயலும் போது அது உங்களை விட்டு முற்றிலுமாக நீங்கிவிடும். ஒரு முறை காசியில் உள்ள துர்கா மந்திரம் என்ற இடத்தை பார்வையிட்டு விவேகானந்தர் சென்றபோது பல குரங்குகள் கூட்டமாக துரத்தின. அந்த குரங்கு கூட்டத்திலிருந்து தப்பிப்போக ஓட ஆரம்பித்தார் விவேகானந்தர். குரங்குகளும் வேகத்தை அதிகரித்து அவரை ஓட ஓட விரட்டியது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு துறவியின் குரல், நில், அவற்றை கண்டு அஞ்சுவதா? அந்த குரங்குகளை திரும்பி பார் என்றார். குரங்குகளை ஒரு தீர்க்கமான பார்வையில் பார்த்தார் விவேகானந்தர். அவ்வளவுதான், குரங்குகள் திரும்பி ஓட ஆரம்பித்தன. இந்த நிகழ்ச்சி பற்றி சுவாமிஜி சிகாகோ நகரில் தனது சொற்பொழிவின் போது எடுத்துரைத்தார். பிரச்சனைகளை நேரடியாக சந்தித்து அதன் தன்மையை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படும் போது நீங்கள் பலம் பெறுவதோடு அதனை சமாளிக்கின்ற திறமைகளையும் பெற்று வாழ்க்கையில் புகழையும் அடைவீர்கள். அத்தோடு உங்கள் மதிப்பையும் நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். பிரச்சனை கடுமையாகத்தான் இருக்கும். அவற்றை முகம் கொடுத்து வெல்லுங்கள். ஒவ்வொரு சவாலிலும் வளருவதற்கு வாய்ப்புண்டு. தலைமை வகித்து செயல்பட பிரச்சனையை நோக்கி நடைபோடுங்கள்.